பட்டா இடம் இருக்கும், ஆனால் ஒழுங்கான வீடு இருக்காது. சொந்த வீடுங்கிறது ஏழை மக்கள், நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக, ஒரு ஏக்கமாகவே இருக்கும். இப்படி வீடற்ற மக்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது தான் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளை மாற்றுகின்ற அந்த திட்டம். அப்படிப்பட்ட நம்முடைய கலைஞருடைய பெயர்லேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை துவங்கி வச்சார், செயல்படுத்திட்டு இருக்காரு. இந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை இன்னைக்கு சுமார் 4000 பயனாளிகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம். கலைஞர் கனவு இல்லம் தொடர்பாக ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி சென்னையில் நடத்தப்பட்டது. அதில் பல பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலில் நிச்சயம் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பிரேமாங்கிற ஒரு மாணவி பேசினாங்க. மழை பெஞ்சா ஒழுகிற பழைய வீட்டில் இருக்கிறதா அந்த மாணவி தன்னுடைய குறையை முதலமைச்சர் கிட்ட தெரிவிச்சாங்க. அவங்க பேசின அந்த மாணவி பிரேமாங்கிற மாணவி பேசின அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த மாணவியோட குடும்பத்திற்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையிலேயே உத்தரவிட்டாங்க. பேப்பர்ல உத்தரவு போட்டதோடு நிக்கல, அவங்க ஊருக்கே போய் வீடு கட்டுகின்ற அந்த பணியை ஆய்வு செஞ்சு அந்த மாணவிக்கு அந்த வீடை கொடுத்து வாழ்த்தினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். போன மாசம் வீடு இல்லைன்னு சொன்ன ஒரு மாணவி இந்த மாசம் தன்னுடைய கண் முன்னாடி தன்னுடைய வீடு கட்டப்படுவதை பார்த்து அந்த மாணவி இன்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த மாணவியோட குடும்பமும் மகிழ்ச்சியில் இருக்காங்க.